ஜனரம் அயர்ந்து நித்திரை செய்ய விட மாட்டான் போல இருக்கிறது. சுமாலி சுமாலி என்னும் வார்த்தை சொன்னார். அப்படி என்றால் இவரோடு இன்னும் நிறைய பேர்கள் வந்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அவர்களெல்லாம் வருவதற்குள் இவரை எழுப்பி நன்றி சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும். அதுதான் நல்லது. எப்படி முதன் முதலாய் உன்னை பார்க்கிறேன் என்று கேட்கிறேன் தெரிகிறதா? சுமாலி சொல்றது கூட ஒருவேளை மோகினியாக இருக்குமோ? மோகினி என்றால் கீழே பார்க்க சொன்னானே, கால் இருக்கிறது, அசைகிறது. பெண்தான். ஆமாம், இந்த அடர்ந்த நந்தவனத்திற்கு இந்த பெண் எதற்காக வர வேண்டும்? ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கின்றார். இப்படி ஒரு பெண்ணை நாம் இதுவரை பார்த்ததே கிடையாது. வானத்தில் என்னாவது பூமியிலே நழுவி விழுந்து விட்டதா? எனது நேத்திரங்களுக்கு கூச்சம் உண்டாகிறது. இந்திராணியம், ரதியம், கண்டனத்தைகளில் வெளுத்தியா யாராக இருக்கலாம்? அந்த நமதி வாழ்மோகம் காணும் ஜீவன் அஞ்சிக மொழியை கேட்கிறான். அந்த நமதி வாழ்மோகம் காணும் நல்ல அஞ்சுக மொழியை கேட்கிறான். அந்த நமதி வாழ்மோகம் காணும் ஜீவன் அஞ்சிக மொழியை கேட்கிறான். ஆனமஞ்சளான கண்கள்
நானும் அங்கே நான் திறந்த காலம் ரெண்டு மாசம் திறந்த காலம் ரெண்டு மாசம் அலங்கார புஜம் ஆடம்பர விக்கிரகம் பத்தரை மாற்று பசுமனால் உருக்கி வார்த்து அமைத்திட்ட எழில் மிகுந்த சித்திர பதுமை கம்பு போன்ற கழுத்தும் வெள்ளை போன்ற தந்த வரிசைகளும் பார்க்க பார்க்க பரவசமூட்டுகின்றது. வட்ட நீலாபானை விட்டு மையத்துள் வாழ்ந்தது போல் கட்டழகு காவியம் நீ கன்னித்தமிழ் சுவையோ வட்ட நீலாவானை விட்டு மையத்துள் வாழ்ந்தது போல் வட்ட நீலாவானை விட்டு மையத்துள் வாழ்ந்தது போல் கட்டழகு காவியம் நீ கன்னித்தமிழ் வட்ட நீலாவானை விட்டு இந்த பெண் எதற்காக நம்மை எழுப்பினார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கேட்பது? சுமாலி என்றால் சமாளித்து விடுவான். நமக்கு கொஞ்சம் உச்சமாக இருக்கிறது. எப்படி சமாளிப்பது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி அழைக்கலாம்? தாயே என்று அழைத்தால், வாரா மகனே என்று சொல்லிவிட்டால் மிக மிக கேவலமாகி போய்விடும். அப்படியெல்லாம் அழைக்க கூடாது. இந்தாங்க இந்தாங்க கொண்டாங்கன்னு கேட்டா எதை கொடுக்கிறது? சரி, இப்படி அழைக்கலாம். இதோ பாருங்கள், எதற்காக என்னை எழுப்புறீர்கள்? அப்படியே கேட்டு விடுவோம். இதோ பாருங்க. பேச மாட்டாங்க, காது கேட்காதோ? காது கேட்கலைன்னா ஒரு ஊமையா இருக்குமோ? அழகான பெண்ணை படுத்தி இப்படி படைச்சு விட்டாரு. எது செய்யறது? எப்படியோ சரி, எப்படியாவது கேட்டு விட்டான், போய்விட வேண்டும். இதோ பாருங்க, கிட்ட போய்
அசையாம நிக்கிறாங்களே, சிலையா இருக்கும். இதோ பாருங்க, நான் அதோ அதோ தெரியும் அந்த ஆசனத்தில் அயர்ந்து நித்திரை செய்யும் பொழுது தாங்கள் தானே என்னை தட்டி எழுப்பியது. நேரம் முயற்சி பண்ணி பிரயோஜனம் சொல்ல வர மாதிரி தெரியுது. பேசுவாங்களா? இங்க பாருங்க, நான் அதோ தெரியும் ஆசிரியத்தில் அயர்ந்து நித்திரை செய்யும் பொழுது தாங்கள் தானே என்னை தட்டி எழுப்பியது. என்ன பாப்பா போச்சா? இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணி கடைசியில் என்ன செய்யறது? இவ்வளவு அழகான பெண்ணை படித்து ஆண்டவன் இப்படி ஊமையாக படித்து விட்டானே. எப்படியாவது நம்ம சொல்லி அதுக்குள்ள சுமாலி வந்து விடுவான். எப்படியா சொல்லணுமே, எப்படி சொல்றது? சரி, எப்படியா சொல்ல சைகை மூலமா சொல்லி விடுவோம். பேசுது காது கூட கேட்கும் போது நல்ல வேலை, தப்பு தானே பேசலாம். நித்திரை பங்கம் செய்வது மெத்த பாவம் என்று சொல்வார்கள். அதை தாங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனாலே நான் அயர்ந்து நித்திரை செய்து பொழுது ஏனோ என்னை எழுப்ப என்னை எழுப்பினீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? பார்க்கும்போது பயமா பயப்படுறீங்க? மனுஷன் தானே நானு. பயப்படாம சொல்லுங்க. சிங்கத்தா சிங்கத்தா நான் அடைந்த துன்பம் தீர்ந்ததாலே, சிங்கத்தா சிங்கத்தா நான் அடைந்த துன்பம் தீர்ந்ததாலே, எண்ணி வந்தேன் துன்பம். மாதம் ஒரு முறை பௌர்ணமி என்று சரி நானும் என்னுடைய தோழிமாரோடும் ஆடி பாடி ஜலக்கிரீடை செய்வது வழக்கம். அதன் பிரகாரம் இன்று ஜலக்கிரீடை பௌர்ணமி என்று வந்த பொழுது என் தோழிமார்கள் என் பட்டாடையை மறந்துவிட்டு வந்துவிட்டார்கள். அவர்களை அனுப்பி என் பட்டாடைகளை எடுத்து வர சொன்னேன். நான் தனிமையாக இருக்கும் போது ஒரு சிங்கம் என்னை துரத்தி வந்தது. காப்பாற்ற யாருமே இல்லையா என்று சொல்லும் போது அந்த சிங்கத்தை தெய்வம் போல் ஓடோடி வந்து சிங்கத்தை கொன்று என் உயிரை காப்பாற்றிய உத்தமர் தாங்கள். ஆகவே தாங்கள் நித்திரையில் இருக்கும் போது கூட ஒரு ஆடவனை அறியாத பெண் எழுப்பக்கூடாது என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு நன்றி சொல்லாமல் போனால் அது நன்றி கெட்டவளாக நேரிடும். அதுக்காகத்தான் உங்களை எழுப்பி நான் ரொம்ப நன்றிங்க. அந்த சிங்கத்தை கொன்று என் உயிரை காப்பாற்றியதற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. சிங்கத்தை கொண்டு இருக்கேன் நன்றி சொல்லிட்டீங்க, உடனே போயிட்டாங்க. யார் என்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? பண்பாடு என்னங்க? பண்பாட்டை மறந்துட்டு போகலாமா?
இன்பம் கொள்ளும் செல்வூரை இந்தனக்கு நீ உரைத்தால் இன்பம் அழகிய மத்ராபுரி அஸ்வபதியின் புத்தி அழகிய மத்ராபுரி அஸ்வபதியின் புத்தி அக்கம் பக்கத்தோர்கள் என்னை சாவித்திரியா அழகான தந்தை பெயர் அஸ்வபதி மகாராஜா, என் தாயின் பெயர் மாளவி, என் பெயர் சாவித்ரி. வருத்தமாக ரொம்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைய காட்டுல பாத்தீங்க, நன்றின்னு சொல்றதுக்கு தான் உங்களை நான் இது பண்ணது. அதனால நீங்க இன்னும் நிக்க வச்சு கேள்வி கேட்பீங்க. ஒரே ஒரு கேள்விதான், வேற இது கேட்க மாட்டேன். ஒண்ணுதானே மனமானதா ஹலோ, என்ன சொன்னீங்க? என்னங்க ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிற கேள்வி அங்க இது? ஒரு பெண்ணை பார்த்து இந்த கேள்வி கேட்கவே கூடாது. ஒரு பெண்ணை பார்த்து மனிதன் தானே. காட்டுல பாத்தீங்க, நானும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களை பார்த்து நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். இப்ப திடீர்னு வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து அம்மா யாரு அப்பா யாரு இதெல்லாம் கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். உன் பேர் என்னன்னு கேட்டீங்க, அதுக்கும் பதில் சொன்னேன். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா, இது ஒரு காட்டுல தனிமையா ஒரு ஆடவர் கேட்க வேண்டிய கேள்வி அங்க எனக்கு சொல்ல வெக்கமா வெக்கப்படாம சொல்லுங்க. சொல்ல வைக்கும் மிஞ்சுவதே எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது அப்படியே ஏதோ தடுக்குது, சொல்ல முடியல. பேசும்போது கொஞ்சம் நல்லது. அதுவும் நீங்க இங்க திருப்பி பாத்தீங்கன்னா எனக்கு வார்த்தையே வரும். நீங்க அங்க திருப்பிக்கோங்க, அப்பதான் சொல்ல முடியும். எனக்கு வேற பயம், காலெல்லாம் நடுங்குது. தனியா உங்களை பார்த்து பேசுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் வேற இல்ல. சொல்ல வைக்க
வரமாட்டேங்கி நீங்க அந்த பக்கமா அங்க தள்ளி நின்னுக்கோங்க. சொல்ல வைக்கும் நெஞ்சோதே இன்னும் மனமே இல்லை, சொல்ல வைக்கும் நெஞ்சோதே இன்னும் மனமே இல்லை, சொந்தமான தாய் தந்தையர் என்னிடமும் இல்லை. கல்யாணம் வரட்டுமா? தகிலே பொன்னின் பவனி தந்தது சந்தோஷம், தகிலே பொன்னின் பவனி தந்தது சந்தோஷம், தகிலே பொன்னின் பவனி தந்தது சந்தோஷம். ஆரணிய ராஜவந்த யாரின் மீது நேசம், ஆரணிய ராஜவந்த யாரின் மீது நேசம். யார் மீதாவது உங்களுக்கு விருப்பம் உண்டா? நல்லா இருக்கா? இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? ஹலோ 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 யாராவது விருப்பம் கேட்கறது சகஜம் தானே. அம்மா யாரு அப்பா யாருன்னு கேட்டீங்க, சொல்லியாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு ஆங்களையான்னு சொன்னீங்க, அதையும் சொல்லியாச்சு. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து யாரை விரும்பல கேட்கிற கேள்வி அங்க உங்களுக்கு நல்லா இருக்கா? நன்றி கிட்டவளாக கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த இடத்துல சிங்கத்தை கொண்டு உங்களை காப்பாற்றி இருக்கேன். அப்புறம் கேட்டா நீங்க சொன்னாதானே நன்றி நினைக்கலாம். அதுக்காக நீ யாரை விரும்புற? இதெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு நான் அண்ணார விரும்புறேன் இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு நீங்க போயிரு. நீங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் ஒருவரை மனதில் ஒரு பெண் நினைத்து விட்டால் அவரை பேரை சொல்லலாமா? கணவராக நினைத்து மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒண்ணு இருக்கோ? பேரை சொல்ல முடியாது இல்லையா? நீங்க ஏதாவது மறைமுறையா சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். எங்க ஊர்ல பாருங்க, கணவருடைய பெயர் முருகன். அதனால இந்த முருங்கக்கான்னு சொல்ல மாட்டாங்க, இவ்வளவு நீல காய் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது. ஏதாவது மறைமுறையா சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறேன். பேர் வர்ற மாதிரி ஏதாவது மறைமுகமாக சொன்னால் புரிந்து கொண்டீர்களா? அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், அதோட தெரியாது. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எதை கடைபிடித்தார்? ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எதை கை கொண்டாரா? எதை கடைபிடித்தார்? கை கொண்டார் கடைபிடித்தார். எதை கடைபிடித்தார்? சத்தியத்தை கடைபிடித்தார். அவரே சத்தியத்தை கடைபிடிச்சாரு. பிடிச்சிட்டாரு. அதான் என்ன அறியாம பக்கத்துல நின்றுந்தோம்னா கட்டி பிடிச்சிருப்பாரு. உங்களுக்கு ஆபத்துல இருக்கீங்களா அப்படின்னு நினைச்சு குடிச்சுக்கலாம். மறுபடியும் சிங்க வந்துடுதோ அப்படின்னு இல்லங்க சொன்னீங்களே அந்த 4 எழுத்து. ஓ, அதை சொல்றீங்களா? அந்த 4 எழுத்து பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சரி, பிடிச்சுக்கலாம். இந்த கடைபிடித்தாருங்கிறத எடுத்துங்க. ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி எதை கடைபிடித்தாருன்னு சொன்னேன், அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? சத்தியத்தை கடைபிடித்தாருன்னு சொன்னேன். அந்த கடைபிடித்தார எடுத்துருங்க. முதல்ல சொன்னீங்க முன்னால 3 எழுத்து, அந்த 3 எழுத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. சரிங்க, பிடிச்சுக்கிட்டேங்க. அப்புறம் இந்த ஆகாயத்தை எப்படி எல்லாம் சொல்லுவார்கள்? ஆகாயத்தை விண் என்று சொல்வார்கள், விசும்பு என்று சொல்வார்கள். நன்றி சொல்ல வந்த பிள்ளைய போட்டுக்கிட்டு ஆகாயத்துக்கு பதில் சொன்னா நீங்க குசு பண்றீங்களே. நீங்க சொல்லுங்க என்னங்க உங்களோட குடும்பமா இருக்கு எனக்கு. வான் என்று கூட சொல்வார்கள். அத அந்த 2 எழுத்தை பிடிச்சுக்கோங்க. 2 பிடிச்சுக்கிறா? அந்த எழுத்தை பிடிச்சுக்கோங்க. ஆமா, அது 2ஐயும் சேர்த்து ஒண்ணா சொல்லுங்க. அதுலதான் அவர் பேர் இருக்கு. ஓஹோ, வான் சத்திய, வான் சத்திய, சத்திய, ஆக சத்தியவான் என்பவன் நானே. ஆக சத்தியவான் என்பவன் நானே. இத நிறுத்த சொல்றாங்க. உண்மையை சொன்னா ஒத்துக்கிற மாட்டீங்களே. உண்மையே சொல்லக்கூடாது இந்த காலத்துல. இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து? எத்தனை பேரா? அம்மா யாரு, அப்பா யாரு, ஊர் என்ன, பேர் என்ன, யாரையாவது விரும்புறியா, அந்த ஆளை பார்த்திருக்கியா, பார்க்கல, அந்த ஆளை நான் தான். இப்படி எத்தனை பேர் ஊருக்குள்ள கிளம்பி இருக்கீங்க? அப்படிதான் ஒருத்தரும் இல்ல, நான் தான் சத்தியவான். எப்படிங்க உங்களை நான் நம்ப முடியும்? அந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல வர நேர்ல பார்க்கலங்க. பார்க்கலையா? நேர்ல பார்க்கல.
நேர்ல பார்க்கலையா? இல்ல, அப்ப எப்படி தெரியும்? ஓவியத்துல பாத்துருக்கேன். நேர்ல பார்த்தாவே மறந்துறாங்க, ஓவியத்துல பார்த்து எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க? எனக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று எனது தந்தை 56 தேசத்து ராஜாக்களுடைய ஓவியத்தை வரைந்து காண்பித்தார். சரி. அதில் சாலாபுரி ஆளக்கூடிய தூய்மை சேனருடைய மகனுடைய ஓவியம் என்னை மிகவும் கவர்ந்தது. ஓஹோ. அந்த ஓவியத்தை என்று பார்த்தேனோ அன்றிலிருந்து இப்ப வரை கல்யாணம் முடிச்சு அவர் தான் கல்யாணம் முடிக்கணும்னு மனதிற்குள்ளேயே அவரையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, ஓவியத்தை பார்த்தவங்க எப்படி அவர் இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க? ஏதாவது அடையாளங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? அதுக்கும் குழு கொடுக்கணுமா? குழு குழு. சரி, ஓவியத்தை வரைந்து காண்பிக்கும் போது அவரது வலது கையிலே ராஜ முத்திரை பதிக்கப்பட்ட கணையாளி அணிந்திருந்தார். அந்த கணையாளி உங்களிடம் இருந்தால் உங்களை நம்புவேன். ஆமா. அப்படியா அப்படியா ஆனந்தம் இப்போது, அப்படியா அப்படியா ஆனந்தம் இப்போது. அன்பு கொண்ட வேர்களுக்கு இன்பம் இங்காரே, அன்பு கொண்ட வேர்களுக்கு இன்பம் இங்காரே. அற்புதமே ஒரு முத்தம் தாயோடு, அற்புதமே ஒரு முத்தம் தாயோடு. அன்பால் தருவேண்டா, அன்பால் தருவேண்டா, என்பால் தருவேண்டா. Thank you.